ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் 2வது நாள் எடுத்த விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் நான் வாசல் தெளித்து கோலமே போட்டேன். இந்த மார்னிங் கோலம் போடலான்னு நினச்சாலும் பக்கத்து பில்டிங்கில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே வேலை நடக்கிறப்போ கல் மண் எல்லாமே வீட்டு வாசல் முன்னாடி தான் விழும். ஸோ எதுக்கு போட்டு வேஸ்ட்டு தான் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் காலையில் போடலை. ஈவினிங் போல் அவங்க பெருக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் கோலம் போட்டுருவேன். அன்றைக்கி சாமிக்கு பிரசாதம்னு சொல்லிட்டு நான் எதுவும் வைக்கலை. ஸோ பால் மட்டும் காய்ச்சி அது மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். கார்த்திகை ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றடிச்சது. விளக்கு வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் அது ஆஃப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. என்னால் விளக்கு வெளியில் வைக்கவே முடியல. சரி இன்றைக்காவது எப்படியாவது ஒரு 10 நிமிஷமாவது விளக்கு எரியக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆசை. சரின்னு வெளியில் வச்சேன். காற்று அடிச்சுட்டே இருந்தது. ஆனாலும் அது ஆடி ஆடி எரிஞ்சிட்டு தான் இருந்தது. ஆனால் அணையலை. சரி அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வெளியில் விளக்கு வச்சதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2-3 வீடியோவில் பார்த்தேன். கமெண்ட்ஸில் கூட அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். நான் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே இந்த டேயில் மட்டும்தான் நான் சும்மா சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன். அன்றைக்கி மட்டும்தான் நான்வெஜ்ஜும் நான் எடுத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்லேயே பூஜை ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். சஷ்டி அன்னைக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணலாம், இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணுன்னா முக்கியமாக என்கிட்ட தமிழ் கேலண்டர் இருக்கணும். ஸோ அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தமிழ் கேலண்டருக்கு. அது இப்போ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா நாளுமே எனக்கு நோட்டிஃபிகேஷன் அதிலேருந்து வந்துடும். இப்போலாம் அது ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் வந்தால் அதை பார்த்து நான் ஈஸியாக தெரிஞ்சுக்குவேன். அதே மாதிரி அன்றைக்கி என்னால் பெருசாக எதுவும் பண்ணலைனாலும் நான் விளக்கேற்றி நான் சாமி கும்பிட்டுருவேன். அதுவே கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கும். விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் டீ இன்னும் குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருந்தேன். இப்போ ஈவினிங் ஒரு 5 மணி போல் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் தெனாலிராமன் சீரியல் போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெனாலிராமன் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த சீரியல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இப்போ ஈவினிங் ஆகிட்டாலே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அந்த சீரியல் எப்படா போடுவாங்கன்னு சொல்லிட்டு டீ டைமில் அதுதான் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு தெனாலிராமன் கதையெல்லாம் பிடிக்குன்னா நீங்களும் அதை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் லாங்காக அப்லோட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூப் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.